நான் என்ன தப்பா சொன்னேன்? யதார்த்தமா தானே பேசினேன். இதுக்கு எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க. ஓஹோ, மகாராணி அங்க வந்து என் மகளை ஏன் வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்டு இங்க வந்து அழுது நாடகம் போட்டுட்டு இருக்கிறேன். அத்தை, நான் தப்பா எதுவும் சொல்லலைங்க அத்தை. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் கலந்துதான் இருக்கும், இதெல்லாம் அனுசரிச்சுதான் போகணும். யதார்த்தமா தான் அத்தை சொன்னேன். ஓஹோ, எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் தேவையில்லாத உனக்குல தலையிட வேணாம். உன் வேணுமோ அதை மட்டும் பாரு. சரிங்க அத்தை, நான் பேசினது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன். வந்துட்டா பெரிய இவ மாதிரி. இப்படி பெரிய நாத்தனார் மேல பாசம் தான் அவளுக்கு. அவ்வளவும் நடிப்பு நாடகம். எப்படா அவ வாழ்க்கை கெடுவும் பார்த்து கை கொட்டி சிரிக்கலான்னு வந்துட்டு இப்ப வந்து அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறான். வசந்தி, வசந்தி. சொல்லுங்க. ஏன் வசந்தி டல்லா இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க, லேசா தலைவலிக்கிற அவ்வளவுதான். மதியம் நடந்த பிரச்சனையை என்ன நினைச்சிட்டு இருக்கிறியா? சரி விடு, அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்க விஷயத்துல எதுவும் தலையிடாத நீ. இல்லைங்க, அது வந்து போதும் போதும், நிறுத்து வசந்தி, போதும். இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். பேச நமக்குள்ள தேவையில்லாத சண்டை தான் வரும். அந்த பேச்சு இதோட விட்டுரு. இனிமே நம்ம வாழ்க்கை நம்மளோட இது மட்டும் பார்ப்போம். நீ என் தங்கச்சி விஷயத்துல தலையிடாத, அம்மா பாத்துப்பாங்க. சரிங்க. மூஞ்சி இப்படி வச்சுக்காத வசந்தி, நல்லா இல்ல. சரி சரி, சாப்பாடெல்லாம் எடுத்து வை, சாப்பிடலாம். நாளைக்கு காலையில எங்கேயாச்சும் வெளியில போகலாம். எங்க போலான்னு முடிவு பண்ணுறது என்னோட சாய்ஸ் தான். இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. நான் எங்கேயும் வெளியில வரல. பாத்தியா, இப்பதானே சொன்னேன். அந்த விஷயத்த நினைக்காத, ஃப்ரீயா விடு, பேசிக்கலாம். நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். சரிங்க. சரி, காலையில 10 மணிக்கு போறோம், ரெடி ஆயிரு. எங்க என் மக சாவி வரேன்னா என்ன காணோம்? ஒரு போன் அடிச்சு பாப்போமா? வரதா இருந்தா இவ்வளவு நேரம் வந்திருப்பா. ஏன் போன் பண்ணி அவளை தொந்தரவு பண்ணணும்? அவளுக்கு அங்க வீட்டுல என்ன பிரச்சனையோ? அம்மா வாசாவி, இவ்வளவு நேரம் உன்னதான் எதிர்பார்த்துட்டேன்னு. வருவியோ வரமாட்டியோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. நல்ல வேலை வந்துட்டேன். வீட்டுக்கு லைலா வீட்டுக்காரரும் வந்திருந்தாங்கம்மா. அதனால இங்க வந்தா நல்லா தெரியாது பாத்தியா. அதனால இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்தம்மா. அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏன்னா இன்னும் முன்னாடியே வந்திருப்பேன். சரிம்மா, நீ வந்ததே போதும் எனக்கு. வள்ளி, வள்ளி, அண்ணன் எங்கம்மா? ஆபீஸ்க்கு வச்சா வீட்டுல இருக்கான். அண்ணன் இவ்வளவு நேரம் வீட்டுலதாம்மா இருந்தான். இப்பதான் நான் உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கிறான். இப்போ வந்துடுவான். வாங்க வாங்க மேடம். பக்கத்து தெருவில் வீட்டை வச்சுக்கிட்டு ஒரு அண்ணன் வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வரேன். வீட்டுக்கு லைலா வீட்டுக்காரரும் வந்திருந்தாங்க மதனி. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா முதலே வந்திருப்பேன். ஏன் ஒரு நாளைக்கு உன் மாமியார் பார்த்துக்க மாட்டாங்களா மகளுக்கு? இல்ல நீ அது வந்து. சரி சரி, விடு விடு. சரி உட்காரு, நான் போய் பாலை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த சாவி, இந்த பாலை குடி. அம்மா, அண்ணனுக்கு எதுவும் என் மேல கோவமா? அதனால வெளியில போயிடுச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்னோட சூழ்நிலை என்னன்னு அவனுக்கு தெரியாதா? அவன் போய் உன் மேல கோவப்படுவானா? மதனி, அண்ணனுக்கு ஒரு போன் அடிக்கிறீங்களா? வந்ததும் பாத்துட்டு கிளம்புறேன். ஏன் மேடம் வந்ததும் போகணுமோ? இன்னைக்கு இருந்துட்டு காலையில போலாம், இருங்க. ஐயோ மதனி, நான் 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்கிறேன். பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவாங்க. நைட்டுக்கு எல்லாத்துக்கும் சமைக்கணும் மதனி. நான் போகணும். அண்ணனுக்கு மட்டும் ஒரு போன் அடிக்கிறீங்களா? வரட்டும், நான் பார்த்ததும் உடனே கிளம்புறேன். என்னம்மா சாவி இப்படி சொல்ற? பக்கத்து தெருவுல இருந்து வந்துட்டு உடனே கிளம்புறேங்கிற. கொஞ்ச நேரம் இருடி போலாம். இல்லம்மா, நான் உடனே போகணும். உடனே போனாதான் அவங்க இன்னொரு நாளைக்கு கேட்டா அனுப்புவாங்க. இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்கம்மா. எதுக்கு சாவி இப்படி பயந்துக்கிற? உங்க அண்ணன் வீட்டுக்கு தானே வந்திருக்க. இதுக்கு என்னமோ இப்படி பயந்துட்டு ஓடுற? இல்ல நீ, அண்ணனுக்கு மட்டும் ஒரு போன் பண்ணி வர சொல்லுங்க நீ. நான் பார்த்துட்டு உடனே கிளம்புறேன். சரி சரி, வர சொல்றேன். சாவி, அண்ணா வந்துட்டியா? அண்ணா எப்படின்னா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சாவி. நீ எப்படி இருக்க? எப்போ வந்த? வந்ததும் எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல, நான் உடனே வந்திருப்பேனே. இப்பதானே வந்தேன். வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்பதான் மதனி கிட்ட சொல்லி உனக்கு ஒரு போன் அடிச்சு வர சொல்லலான்னு சொல்லிட்டே இருந்தேன். நீயே வந்துட்டேன். சரிம்மா, ஏமா உங்க வீட்டுக்காரர் வரலையா? பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல. இல்லண்ணா, வயல்ல அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். அதுக்கு போகணும்னு அவர் போயிட்டாரு. மாமியாருக்கும் உடம்பு சரியில்லை. பிள்ளைங்களும் எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. அதனால வர முடியல. அதுக்கு என்னன்னா பக்கத்து தெருவு தானே. இன்னொரு நாளைக்கு எல்லாரும் வரோம். சரி இரு, நைட்டுக்கு எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு நானே கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். இல்லண்ணா, நான் உடனே போகணும். மாமியாருக்கு வேற உடம்பு சரியில்லை. நைட்டுக்கு எல்லாம் சமைக்கணும்னு 1/2 மணி நேரத்துல வரணும்னு சொல்லி விட்டாங்க. நான் போகலன்னா மறுபடியும் இன்னொரு நாளைக்கு அனுப்பிச்சு விட மாட்டாங்கண்ணே. நான் கிளம்புறேண்ணே, போயிட்டு வரேன். என்ன சாவி இவ்வளவு தூரம் வந்துட்டு வீடு பால் காய்ச்சிருக்காங்க, ஒரு சாப்பாடு கூட சாப்பிடாம போறேன். நான் அந்த அம்மா கிட்ட பேசுறேன். இரு அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. எதுவும் பிரச்சனை வேண்டாம். மாமியார் கிட்ட எல்லாம் பேச முடியாதும்மா. என்ன சாவி பேசுற?
அப்படி என்ன இப்போ அவங்க கிட்ட பயந்துட்டு இருக்கணும்னு என்ன இருக்கு? என்னம்மா பண்றது, பிள்ளைங்க 2 இருக்குதுல்ல, அதுங்களை பார்க்கணும்ல. சரிம்மா, நான் தான் கொண்டாந்து விட்டுட்டு வரேன் இரு. இல்லைண்ணே, அதுக்கு என்ன பரவாயில்ல, பக்கத்து தெருவு தானே, நான் நடந்தே போயிடுறேன். போயிட்டு வரேண்ணே. அம்மா போயிட்டு வரேம்மா. மதினி போயிட்டு வரேன். இருமா, பிள்ளைங்களுக்காவது கொஞ்சோண்டு பலகாரம் எடுத்து தரேன், எடுத்துட்டு போ. அம்மா அதெல்லாம் எதுவும் வேணாம்மா. வள்ளி அவ அப்படிதான் சொல்லிட்டே இருப்பான். நீ போய் எல்லாத்தையும் பலகாரத்தையும் ஒரு பேக்ல வச்சு கொண்டுட்டு வாம்மா, அவ எடுத்துட்டு போட்டோம். சரிங்க அத்தை, அதை போய் கொண்டு வரேன். இந்த சாவி இதுலயே பலகாரம், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். நைட்டுக்கு போய் நீ எதுவும் சமைக்க வேணாம், இதுவே எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துரு. மதினி எதுக்கு மதினி இதெல்லாம்? நான் வீட்டுக்கு போனா சமைச்சிட்டு போறேன். எடுத்துட்டு போ சாவி. இதுக்கு கூட அவங்க மாமியார் பேசுவாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். மதினி போயிட்டு வரேன் மதினி. அம்மா என்னம்மா சாவி இப்படி இருக்கா? ஒரு அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு இவ்வளவு பயந்துட்டு போறா. என்னப்பா பண்றது, மாப்பிள்ளை அப்படி என்ன பண்றது? என்னம்மா பேசாத, சித்தப்பா பெரியப்பா எல்லாம் வர சொல்லி பேசி பாப்போம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, பாக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பாக்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். என்ன லைலா, நீயும் மாப்பிள்ளையும் நல்லபடியா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? அத்தை சரி சரியா வந்துட்டாள், அப்புறம் கூப்பிடுறேன். ஓஹோ, மகாராணிக்கு இப்பதான் வர நேரம் கிடைச்சதோ? பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வர்றதுக்கு உனக்கு 1 மணி நேரம் ஆகுமா? இல்லைங்க அத்தை, போனதும் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காரலாங்க அத்தை, போனதும் வந்துகிட்டே இருக்கேன். இது என்ன கையில? இல்லை அத்தை, அங்கே போய் சாப்பிடல, அதனால நமக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அத்தை. ஓஹோ, அங்கேருந்து சோறு எடுத்துட்டு வந்து எங்களை சோத்துக்கு வைக்கிறதுக்குங்கன்னு சொல்லாத சொல்லி கேட்டுறியா? அத்தை ஏத்த இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்கல அத்தை. வரட்டும், என் மகன் வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன் உன்னை. சோறு எடுத்துட்டு வந்துக்கிறாலாம் சோறு. யாருக்கு வேணும் சோறு? வாப்பா சண்முகம், வா வா. ஏம்மா என்னம்மா ஆச்சு? நீயே வந்து இந்த நாயத்தை கேளு. என்னம்மா ஆச்சு? உன் பொண்டாட்டியை சும்மா போய் அங்கே பார்த்துட்டு வான்னு சொல்லி அமுச்சு வச்சா, நம்மளை சோத்துக்கு வக்கத்தவங்க நினச்சிக்கிட்டு அங்கேருந்து சோறு எடுத்துட்டு வந்துக்கிறான். என்ன சாவித்திரி இதெல்லாம்? என்ன பழக்கம் இது? இல்லை மாமா, நாங்கள் போய் சாப்பிடல, அதனால கட்டாயப்படுத்தி போட்டு கொடுத்து அமுச்சு விட்டாங்க மாமா. கேளு சண்முகம் கேளு, இப்போ போய் அங்கே சாப்பிடலையா, அதனால இவளுக்கு போட்டு கொடுத்து அமுச்சு விட்டாங்களாம். நம்புற மாதிரியே இருக்கு. என் மாமியாரும் என் புருஷனும் எனக்கு சோறே போடுறதில்ல அப்படின்னு இவ போய் அங்கே சொல்லியிருப்பா, அதனால அவங்க போட்டு கொடுத்து அமுச்சு விட்டுருப்பாங்க. அப்படியே சாவித்திரி? மாமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் வேணா அம்மாக்கிட்டே ஃபோன் அடித்து கேட்டு பாருங்க. ஓஹோ, இது நாங்கள் வேற ஃபோன் அடித்து வேற கேட்கணுமா அந்த மகாராணி அம்மா கிட்ட? ஒழுங்கா இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியே நீயே கூட்டிட்டு வந்துரு. வீட்டுக்குள்ள இந்த சாப்பாடு வச்சா நல்லா இருக்காது பாத்துக்க. மாமா எங்கள் அம்மா ஆசையாக கொடுத்து விட்டாங்க மாமா. அவங்க எப்படி கொடுத்து விட்டாலும் சரி, அவங்க கொடுத்து விட்ட சாப்பாடு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. எங்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அவங்க சாப்பாடு கொடுத்து விடுறாங்க, அதை நீ வாங்கிட்டு வேற வரையா? சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வெளியே கூட்டிகிட்டு வந்தா வா, வரலன்னா நீயும் அப்படி போயிரு. அப்படி ஒன்றும் அந்த வீட்டிலேருந்து மானங்கட்ட சாப்பாடு சாப்பிட்டு பொழைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. என்ன புரிஞ்சுதா? என்னடி என் மகன் சொன்னது காதில் கேட்டுச்சா? இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் வெளியே கூட்டிகிட்டு வரேன். இதெல்லாம் இப்போ எப்படி தட்டி வச்சாதான் திமிரு அடங்கும். என்னையா பண்ணுறது, நம்ம நிலமை இப்படி ஆகிப்போச்சே. இந்த சாப்பாடு வேற வெளியே கொண்டு போய் கொட்ட சொல்கிறாங்க, எப்படி கொண்டு போய் கொட்டுறது? அம்மாவும் அண்ணனும் எவ்வளோ ஆசையாக அந்த சாப்பாடை கொடுத்து விட்டாங்க, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே.